விடியலை தேடி காளை மாடு பூட்டிக்கிட்டு சந்தைக்கு நான் போக போறேன். ஹொய் ஹொய்யா ஹொய்யா ஹொய் ஹொய்யா ஹொய்யா. பாதை எங்கும் முத்துவின் பாடல்தான் ஒலிக்கிறது. முத்து மிகச்சிறந்த பட்டப்படிப்பு படித்த விவசாயி. வறுமைமிக்க குடும்பத்தில் பிறந்து வறுமையோடு வளர்ப்பவன். என்றாவது ஒரு நாள் விவசாயத்தின் மூலம் தான் நல்ல நிலை அடைய வேண்டும் என்று மட்டுமே போராடி கொண்டிருக்கின்றான். பல நிறுவனங்களில் இருந்து அவனுக்கு வேலை வாய்ப்புகள் வந்தாலும் அவற்றை அவன் ஏற்றதாக இல்லை. நாளாந்தம் அவனது பயிர் நிலத்தை பண்படுத்தி பல பயிர்களையும் பயிரிட்டு அவற்றின் அறுவடைகளை சந்தையில் கொண்டு வந்து விற்பனை செய்வான். இருந்தும் அவனது வருமானம் போதுமானதாக இருக்கவில்லை. காரணம், ஏராளமான காய்கறிகள் தானியங்கள் அவனது நிலத்தில் விளைந்தாலும் அவற்றுக்கு சிறந்த லாபம் கிடைப்பதில்லை. அனைத்தும் சில்லறை விலைக்கே விற்பனையாகின்றன. இன்றும் வழமை போல் அவனது காய்கறி வகைகளை எடுத்து அவனது மாட்டு வண்டியில் சந்தைக்கு சென்று கொண்டிருக்கின்றான். ஒரு வழியாக சந்தையை அடைந்ததும் தனது பொருட்களை சந்தைப்படுத்தி வியாபாரத்தை ஆரம்பித்தான். உச்சிவெயில் தலையை இரண்டாக பிளந்து கொண்டிருக்கின்றது. ஒரு படித்த இளைஞன் தனது பூர்வீக நிலத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றான். தம்பி, நான் டவுன்ல ஒரு பெரிய சாப்பாட்டு கடை வச்சிருக்கேன். அதோட பக்கத்து ஊர்களிலும் 5 கடை இருக்கு. உன்கிட்ட நல்ல காய்கறிகள் இருக்கு. எனக்கு நாளாந்த மொத்த விலைக்கு தர முடியுமா? அப்படின்னா இப்பவே பேசிக்கலாம் என்றார் எதிரில் நின்றவர். அவர்தான் சரவணபவ சாப்பாட்டு கடையில் பெரிய முதலாளி. நிமிர்ந்து பார்த்தான் முத்து. அவனுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. அவனது நீண்ட நாள் முயற்சிக்கு இன்றுதான் நிரந்தரமான நிறைவு கிடைத்துள்ளது. ஆமையா, அனைத்து வகையான காய்கறிகளும் என்னிடம் பெற்றுக்கொள்ள முடியும். வேண்டுமென்றால் நானே கொண்டு வந்து தருகின்றேன் என்றான் முத்து. இல்லை தம்பி, உனது மாட்டு வண்டியில் இடம் போதாது. ஆகையால் நாளாந்தம் என்னுடைய லாரியை அனுப்பி வைக்கிறேன். அதில் ஏற்றி அனுப்பி வைத்து விடு என்றார் முதலாளி. ஒரு தொகை பணத்தினை முன்கூட்டியே முத்துவின் கைகளில் கொடுத்தார் முதலாளி. முத்துவிற்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. அப்பணத்தினை எடுத்துக்கொண்டு அனைத்து காய்கறிகளையும் முதலாளியிடம் கொடுத்துவிட்டு தனது வாழ்வில் நல்லதொரு விடியல் கிடைத்து விட்டது என்ற மகிழ்வுடன் வீடு திரும்பினான் முத்து. முத்துவின் வாழ்க்கையின் அனைத்து வழிகளும் விடிந்தது. நன்றி.